நீட்சேவின் அதிகாரத்தின் மீதான விருப்பம் அல்லது ஆற்றல் மீதான விருப்பம் குறித்த சுருக்கமான பார்வையே இந்த காணொளி. பிரட்ரிக் நீட்சே என்ற ஜெர்மன் தத்துவஞானி அதிகாரத்தின் மீதான விருப்பம் என்ற கருத்தை முன்வைத்தார். இது அவரது மெய்யியலின் மையமாக கருதப்படுகிறது. இந்த கருத்தின் மூலம் மனிதர்களுடைய அடிப்படை உந்துதலையும் மனித வாழ்க்கையின் இயல்பையும் விளக்க முயல்கிறார் நீட்சே. அதிகாரத்தின் மீதான விருப்பம் என்பது வெறுமனே பிறர் மீது ஆதிக்கம் செலுத்துவது அல்லது பிறரை அடக்குவது என்று பொருட்படுத்திக் கொள்ளக்கூடாது. மாறாக அதை ஒரு உயிரியல் இருப்புக்கான மற்றும் உளவியல் தாக்கங்களுக்கான மற்றும் மெய்யியல் ரீதியான உந்து சக்திக்கான ஒன்றாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த அதிகாரத்தின் மீதான விருப்பம் என்பது எல்லா உயிரினங்களிலும் உள்ள ஒன்று என்பதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது அதிகாரத்தின் மீதான விருப்பம் என்பது வாழ்க்கையின் மிக அடிப்படையான உந்துதல் என்பதையே நீட்சே அடையாளப்படுத்துகிறார். இது புலன்களால் உணர முடியாத ஒரு உள்சக்தி, அதாவது ஒரு நபர் அல்லது உயிரினம் தன்னை வெளிப்படுத்தவும் வளரவும் தனது திறன்களை முழுமையாக்கவும் தேவையான இயல்பு ஆகும். இது வெறுமனே பிழைத்திருத்தலை மட்டும் அடையாளப்படுத்தாமல் நம்மை மீறி நாம் வளர வேண்டும் என்பதையும் அடையாளப்படுத்துகிறது மற்றும் நம்முடைய தனித்துவ படைப்பாற்றல் தன்மையையும் உள்ளடக்கியது. உதாரணமாக, ஒரு மரம் தனது வேர்களை நிலத்தின் ஊடாக ஆழமாக வளர்த்து அதேவேளையில் நிலத்தின் மேல் கிளைகளை உயரமாக நீட்டி வளர்வது போல மனிதர்களும் தங்கள் ஆற்றலை வெளிப்படுத்த முயல்கிறார்கள் என்பதையே நீட்சே குறிப்பிடுகிறார். மனிதர்கள் தங்கள் அதிகாரத்தின் மீதான விருப்பத்தை பல வழிகளில் வெளிப்படுத்துகிறார்கள், அதாவது கலை, அறிவியல், தத்துவம், அரசியல் மற்றும் தனிப்பட்ட சாதனைகள் என்று பல வழிகளில் வெளிப்படுத்துகின்றனர் என்று நீட்சே கூறுகிறார். ஆனால் பலர் இதை புரிந்து கொள்ளாமல் பாரம்பரிய மதிப்புகள், மதம் அல்லது சமூக விதிகளால் அடைபட்டு கிடக்கிறார்கள் என்று நீட்சே உணர்ந்தார். அதனால் அவர் கடவுள் இறந்துவிட்டார் என்று பிரகடனப்படுத்தினார். இதன் பொருள் பழைய மதிப்புகள் இனி செல்லுபடியாகாது என்பதையும், மனிதர்கள் தங்கள் சொந்த மதிப்புகளை தங்களுக்குள்ளே உருவாக்கிக் கொண்டு அதிகாரத்தின் மீதான விருப்பத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையே குறிக்கிறது. இந்த வகையில்தான் உயர்ந்த மனிதன் என்னும் ஊப்பர்மஞ்சை நீட்சே அறிமுகப்படுத்தினார். இந்த உயர்ந்த மனிதன் என்ற கருத்து அதிகாரத்தின் மீதான விருப்பத்தை முழுமையாக உணர்ந்து தன்னையே தாண்டி சென்று சொந்த மதிப்புகளை உருவாக்கும் ஒரு மனிதனை குறிக்கிறது. இந்த உயர்ந்த மனிதன் பயம், சோம்பேறித்தனம் அல்லது பாரம்பரிய அடிமைத்தனத்தால் கட்டுப்படுத்தப்படுவதில்லை. மாறாக அவன் தைரியமானவனாகவும் படைப்பாற்றல் உள்ளவனாகவும் தன் வாழ்க்கையை ஒரு கலைப்படைப்பாக மாற்றும் தன்மை கொண்டவனாகவும் இருக்கிறான். இந்த இடத்தில் இந்த அதிகாரத்தின் மீதான விருப்பத்தில் உள்ள சர்ச்சைக்குரிய நிலையையும் நாம் ஆராய வேண்டும். நீட்சே எஜமான் மனப்பான்மை என்ற மாஸ்டர் மோராலிட்டி என்ற கருத்தை ஆதரிப்பது போல தெரியும். அதற்கான காரணங்களை அவரது தத்துவத்தின் அடிப்படைகளிலிருந்து புரிந்து கொள்ளலாம். அவர் இதை அடிமை மனப்பான்மை என்ற ஸ்லேவ் மோராலிட்டி என்ற கருத்துக்கு எதிராக முன்வைத்தார். எஜமான் மனப்பான்மை என்பது தன்னம்பிக்கை, வலிமை, சுதந்திரம் மற்றும் படைப்பாற்றல் ஆகியவற்றை மதிக்கும் ஒரு மனநிலையை அடையாளப்படுத்துகிறது. இது பழங்கால உயர்குடி மனிதர்களிடம் இருந்த, அதாவது ரோமானியர்கள், கிரேக்க வீரர்களிடமிருந்த ஒரு மதிப்பு முறையை அடிப்படையாக கொண்டது. எஜமான் மனப்பான்மை உள்ளவர்கள் நல்லது என்பதை வலிமை, தைரியம் மற்றும் சாதனைகளால் வரையறுக்கிறார்கள். அதே நேரம் கெட்டது என்பதை பலவீனம் மற்றும் பயம் என்று பார்க்கிறார்கள். அதனால் நீட்சே இதை அதிகாரத்தின் மீதான விருப்பத்தின் இயல்பான வெளிப்பாடாக கருதினார். பல ஒழுக்க விதிகள் அதிகாரத்தின் மீதான விருப்பத்தை அடக்கி மனிதர்களை பலவீனமாக்குகின்றன. உதாரணமாக, பிறரை பற்றி கவலைப்படுவது அல்லது பணிவு போன்ற கருத்துகள் சில சமயங்களில் மனிதனின் இயல்பான ஆற்றலை தடுக்கலாம். நீட்சே அடிமை மனப்பான்மையை வெறுத்தார், ஏனெனில் அது பலவீனத்தை புனிதப்படுத்துவதாகவும் வலிமையை அழிப்பதாகவும் அவர் கருதினார். அடிமை மனப்பான்மை பாரம்பரிய கிறிஸ்தவ மதிப்புகளில், அதாவது பணிவு, இரக்கம், பிறருக்கு சேவை செய்தல் ஆகியவற்றுடன் வேரூன்றியுள்ளது. இது நல்லது என்பதை பலவீனமானதாகவும் பாதிக்கப்படக்கூடியதாகவும் காட்டுகிறது. அதேவேளையில் கெட்டது என்பதை வலிமையானதாகவும் ஆதிக்கம் செலுத்துவதாகவும் வரையறுக்கிறது. நீட்சேவின் பார்வையில் இது வலியவர்களை அடக்கி பலவீனமானவர்களை உயர்த்தி மனித இயல்பை மாற்றி அமைக்க முயல்கிறது என்பதே ஆகும். எஜமான் மனப்பான்மை மனித இயல்புக்கு மிகவும் இசைவானது என்று அவர் நம்பினார்.
நாசி கோட்பாட்டில் தன் ஆரிய இனத்தை ஹிட்லர் எஜமான் மனப்பான்மையில் அடையாளப்படுத்திக் கொண்டார் என்ற கருத்தும் உண்டு. ஹிட்லரிடம் நீட்சேவின் தாக்கம் இருப்பதால் நீட்சே கொஞ்சம் சிக்கலான மெய்யியல்வாதியாக கருதப்படுகிறார். நீட்சேவின் பார்வையில் அதிகாரத்திற்கான விருப்பம் மனிதர்களுக்கு மட்டுமல்ல, முழு பிரபஞ்சத்திற்கும் பொருந்தும் ஒரு சக்தி. இயற்கை உயிரினங்கள் மற்றும் சமூக அமைப்புகள் அனைத்தும் இந்த ஆற்றலின் வெளிப்பாடுகளே. உதாரணமாக, ஒரு சிங்கம் தன் பிரதேசத்தை ஆள முயல்வது மற்றும் ஒரு கலைஞன் தன் கற்பனையை ஓவியமாக மாற்றி அமைப்பது, இவை அனைத்தும் அதிகாரத்திற்கான விருப்பத்தின் வெவ்வேறு வடிவங்கள் ஆகும். அதிகாரத்தின் மீதான அல்லது ஆற்றல் மீதான விருப்பம் என்பது நீட்சேவின் தத்துவத்தில் ஒரு சிக்கலான மற்றும் ஆழமான கருத்து. இது வாழ்க்கையை ஒரு போராட்டமாகவோ அல்லது அழிவாகவோ பார்க்கவில்லை, மாறாக ஒரு படைப்பு சக்தியாகவும் தன்னை மீறிச் செல்லும் முயற்சியாகவும் பார்க்கிறது. இதை புரிந்து கொள்ள ஒருவர் தைரியமாகவும் திறந்த மனதுடனும் பாரம்பரிய எல்லைகளை தாண்டி சிந்திக்க வேண்டும். நீட்சேவின் கூற்றுப்படி ஆற்றல் மீதான விருப்பம் மனிதர்களை அவர்களின் முழு திறனை அடைய வழிநடத்தும் ஒரு வழிகாட்டி ஆகும்.